போதை பழக்கத்துல இருந்து பிரச்சனை ஆனால் தகவல் வந்தா அண்ணன் கட்சியில தூக்கிடுவாரு. ஓகே, நடந்திருக்கு. அப்புறமா ஒரு 6 மாசம் கழிச்சு மன்னிப்பு கேட்பாரு. அண்ணா மன்னிச்சுக்க, நான் தெரியாம அன்னைக்கு ஒரு நண்பர் பண்ணிட்டாருண்ணா. சரி போடா இருறா. நம்மளும் ஒரு காலத்துல பண்ணாங்க தான், இப்போ விட்டாச்சு. இப்போ இதெல்லாம் தம்பி பலவும் கற்று மர. யாருமே வந்து உத்தமனா வாழவே முடியாது. புரியுது. ஒரு தலைவன்னாக்கா அப்படியே தோலை உரிச்சுக்கிட்டு அப்படியே காட்டலாம் முடியாது தம்பி. ஒரு நம்ம வந்து நல்லவனா இருக்கணும். நம்ம வந்து மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கும் பொழுது அதை பாராட்டணும், இழிவுபடுத்தக்கூடாது. ஒரு மனிதன் வர்றாரு, இவர் வந்து ஏதோ ஒன்று செய்ய போறாரு, பார்க்கணும் என்ன செய்யறாரு, செய்யட்டும். ஆனா உண்மையாங்க இது எனக்கு நீங்க சொல்றத வந்து நான் ஒரு தடவை ஏன் இந்த விஷயத்த வந்து நான் அழுத்தி சொல்றேன்னா, ஒரு மனுஷன் இத்தனை வருஷமா கத்திக்கிட்டு இருக்காரு, என்னதான் அது பார்த்துடணும் அந்த மக்கள் வந்து அதுக்கு வந்து இடம் கொடுக்க மாட்டாங்க. நான்லாம் கூட எனக்கெல்லாம் அரசியல் தேவையில்லை தம்பி. எனக்கு வந்து இப்போ 60 வயசு ஆகுது, எனக்கு அரசியல் தேவையில்லை. நான்லாம் ரொம்ப சொகுசாக வாழ்ந்தவன். நான்லாம் பெருமையாக சொல்லக்கூடாது, மீடியாவில் சொல்லக்கூடாது. நான் உண்மையிலேயே வந்து கஷ்டமே பட்டது கிடையாது. நான் ஒரு வேலைக்கு போனதில்லை, ஏறினா காரு இறங்கினா காரு அப்படி வாழ்ந்தவன். இப்போ வந்து போய் கழுத மாதிரி கத்தி கிடக்குறேன்.